இரண்டாவது முழுக்களின் பெருக்கல் வகுத்தல் ஆகியவற்றை புரிந்து கொள்வது. மூணாவது முழுக்களின் மீதான 4 அடிப்படை செயல்கள் பண்புகளை புரிந்து கொள்வது. இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கரும்பொருளை படிக்கலாம். அடுத்து அறிவு 1.1 சொல்லியிருந்தாங்க. 1.1 அறிமுகம், 1.1 முழுக்களின் கூட்டல், அது 1.4 கூட்டலின் பண்புகள், அடுத்து 1.3 முழுக்களின் கழித்தல் பண்புகள், 1.4 முழுக்களின் பெருக்கல் பண்புகள். அந்த பெருக்கல் பண்புகள் 1.41 என்ன ஆகுதுன்னா கூட்டலின் மேல் பெருக்களின் பங்கீட்டு பண்பு அப்படின்னு வருது. 1.5 முழுக்களின் வகுத்தல், 1.5 வகுத்தல் பண்பு. இது கற்றல் விளைவுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து கற்றுக்கல் துணைகளில் பார்த்தீங்கன்னா இந்த எரிபோர்ட்ல அட்டை யூஸ் பண்ணுற மாதிரி டீச்சிங் கிளாஸ் செல்வ அட்டை தனியாக பெரிய சாப்பிட்ற செல்வ அட்டை வச்சு வச்சுருக்கோம். ஆனால் இந்த பாசிட்டிவ் டீச்சர்ஸ் நெகட்டிவ் டீச்சர்ஸ் தனியாக. அடுத்து மாணவர்களோட அந்த ஃபீட்பேக் எதிர்ப்பு என்னன்னா மாணவர்கள் முழுக்களில் கூட்டல் எழுதி தெளிவாக புரிந்து கொண்டு பயிற்சி கணக்கில் செய்கிறாங்க. ஆனால் எல்லாருமே செய்கிறாங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் திருப்பி நான் போகிறோம் மாணவர்கள் முழுக்களின் பெருக்கல்ல நம்ம வீடு சார் சொன்னாங்க பெருக்கள் கூட்டலுமே சிரமப்படுவான்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நம்ம சார் முன்னாடி பழைய மெத்தட் தான் அந்த பேனலை நம்ம சிம்பிளாக அவங்க சொல்லி கொடுக்குறது. இந்த எப்படி நம்ம சிவப்பு கையாங்க போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி சார் அந்த லிங்க் சார் சொன்ன மாதிரி அந்த மைனஸ் போட்டு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் எப்படிங்கிற ப்ளஸ் வித்தியாசம் தெளிவாக ஈஸியாக புரிஞ்சுக்கும். இது எதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுன்னா நம்ம பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். நம்ம சார் கடையில் கேட்டார் சொல்லி சார் டக்குனு ஒரு வார்த்தை டாக்குமெண்ட் சார் எனக்கு முழுக்களுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படிங்கிறப்ப இங்கே ஒன்றுமே இல்லாமல் அவர் யாருமே 10th பெர்சன்டேஜ் நம்ம கொடுக்க முடியாது. அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவுமே தெரியாமல் அங்கே போய் அவன் அந்த பைபிள் கணக்கு டிவிஷன் இதெல்லாம் பார்க்குறப்ப தூங்குறை வைத்தல் இது வர்க்கம் மூலம் காரணிப்படுத்தல் எல்லாத்துலேயுமே நம்ம முழுக்கள் யூஸ் பண்ணுறோம். அதனால் இங்கே நம்ம ஃபவுண்டேஷன் ஒரு குறிப்பிட்ட முருகன் சார் கூட தெளிவாக சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாதிரி இங்கே நம்ம ஃபவுண்டேஷன் எவ்வளோ தெளிவாக கொடுக்குறோமோ அதை பொறுத்து அவன் 9th 10th தெளிவாக நம்மகிட்ட வருவோம். 9th 10th இங்கே ஒன்றுமே இல்லாமல் நம்ம இது பண்ணி கொஞ்சம் அவன் தண்ணுற மாதிரி வந்துட்டான்னா சில முக்கியமான விஷயம் 10th வரப்போ எல்லாத்தையும் பாஸ் பண்ண வைக்க வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கோம். படிக்கிற 50 பேர்னா 30 பேர் பாஸ் பண்ணால் இந்த கொஸ்டினை கேட்க மாட்டாங்க. யாருமே 50 பேர் பாஸ் பண்ணாங்களா பெர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கைட் பண்ணுறப்ப நம்ம ஃபவுண்டேஷனை தெளிவாக கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதுக்காக இந்த இது பயன்படுத்துகிறது. தேங்க்யூ.